Hey guys, குன்றத்தூர் அபிராமி கேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அது பத்தி நம்ம சேனல்ல கூட ஷார்ட்ஸ்ல பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற சம்பவம் ரொம்பவும் மோசமான. இந்த கேஸ் நான் பார்க்கும்போது இப்படியெல்லாம் உலகத்துல இருப்பாங்களான்ற ஒரு கோணத்துல இருந்துச்சு. ஒரு கள்ளக்காதல் மோகத்தால ஆளை வச்சு சொந்த மாமியாரையும் பெத்த குழந்தையும் கொள்ற சம்பவம் தான் ரொம்ப மனவேதனை தரக்கூடிய விஷயம். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நம்ம பார்க்க போறோம். அன்னைக்கு ஏப்ரல் 16, 2014 லிஜேஸ் வீட்டுக்கு வந்ததும் தன்னோட அம்மா மற்றும் 3 வயதான குழந்தைய மனசே இல்லாம கிரிக்கெட் ஸ்டம்பால் அடிச்சு உயிர் போகாத பட்சத்துல கத்திய வச்சு தன்னோட சின்ன குழந்தைய வெட்டினது பார்த்த லிஜேஸ் வீடு பூரா ரத்த வெள்ளம். கண்ணிமைக்கும் நொடியில தன்னோட கழுத்துக்கும் கத்தி வருதுன்னு சுதாரித்த லிஜேஸ் உயிரை காப்பாத்திக்க வீட்டுல இருந்து தப்பிச்சு வெளியே போறாரு. அடுத்து என்ன நடக்குது, கொலை குற்றவாளி யாரு, இதைதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கேரளா திருவனந்தபுரம் பக்கத்துல அட்டிங்கல் என்ற ஒரு ஊர்ல டெக்னோ பார்க்ல ஐடி நிறுவனத்துல வேலை பார்க்கிற அனுசாந்தி என்ற ஒரு பெண். அனுசாந்திக்கு கல்யாணமாகி 3 வயசுல ஸ்வஸ்திகா என்ற ஒரு சின்ன பெண் குழந்தையும் இருக்கு. சந்தோஷமா போன திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில கள்ளக்காதல் என்ற ஒரு மோசமான கொடிய நோய்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நோய் அனுசாந்திக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. ஐடி நிறுவனத்துல மேனேஜரா இருந்தவர் நினோ மேத்யூ ஃபேமிலியை எடுத்துக்கிட்டோம்னா எப்போதுமே கணவன் மனைவியுடைய சண்டை, பிரச்சனை, வாக்குவாதங்கள் பல அடங்கும். இப்படிப்பட்ட நிலையில அனுசாந்தி கூட முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பேச ஆரம்பிக்கிறாரு நினோ. கொஞ்சம் கொஞ்சமா பேச பேச அந்த நட்பு கள்ளக்காதலா மாறுது. திருவனந்தபுரத்துல இருந்து அட்டிங்கல் வரைக்கும் டெய்லி பிக்கப் பண்றது நினோவா தான் இருந்துச்சு. நினோ தன்னோட கார்ல போற 1 மணி நேரம் வரைக்கும் அனுசாந்தியை பத்தி புகழ்றதா இருக்கட்டும், நீ ரொம்ப அழகா இருக்குன்னு வர்ணிச்சு பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அனுசாந்திக்கு போட்ட வலைன்னு சொல்லலாம். இப்படியே போன அனுசாந்தி நினோவோட வாழ்க்கை ஆபீஸ் டைம் இல்லாம ஆபீஸை விட்டு வீட்டுக்கு வந்ததும் செல்போன்ல தங்களோட கள்ளக்காதல் வாழ்க்கை தொடர்ந்துச்சு. ஒரு நாள் அனுசாந்தியோட கணவர் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. தன்னோட மனைவியான அனுசாந்தி யாரோட மெல்லமா பேசுறதை கட்ட லிஜேஸ் அன்னைக்கு நைட்டே அனுசாந்தியோட செல்போனை பறிச்சு பார்க்கும்போது அனுசாந்தி ஐடில வேலை பார்க்கிற நினோவோட தொடர்புல இருக்கான்னு தெரிய வருது. செல்போனை பார்க்க லிஜேஸ்க்கு கோவம்ன்றது உச்சக்கட்ட நிலையில வருது. ஏன்னா போன்லயே வாழ்க்கையை நடத்தின அனுசாந்தி சில பல அந்தரங்க வீடியோ போட்டோ எல்லாம் நினோ கூட பகிர்ந்திருக்காங்க. அனுசாந்தியோட கணவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு அவனே பிடிச்சிருக்குன்னா என்னோட குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு போயிரு, குழந்தைய எப்படி பார்த்து வளர்க்கணும்னு எனக்கு தெரியும்னு லிஜோ சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல அனுசாந்தி செஞ்சது எல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிருங்கன்னு கதறாத குறை, இனிமே வேலைக்கே போக மாட்டேன், அப்படி போனாலும் நினோ கூட பேச மாட்டேன்னு அனுசாந்தி சொல்லியிருக்கா. இப்படியே கொஞ்ச நாள் அனுசாந்தியோட வாழ்க்கை நிம்மதியா போன நிலையில மறுபடியும் நினோ அனுசாந்தியோட கள்ளக்காதல் வாழ்க்கை தொடர ஆரம்பிச்சது. இந்த ஒரு ஆரம்பம் தான் அனுசாந்தியோட குழந்தையும் ஓமனா என்ற தன்னோட மாமியாரையும் கொலை செய்யற அளவுக்கு போன ஆரம்பமா இருந்துச்சு. இவ்வளவு நாள் அனு யாருக்குமே தெரியாதனமா காதலிச்சு நினோ இப்போ ஒரு ஐடியா அனுசாந்தி கிட்ட சொல்றாரு. என்னன்னா, இந்த உலகத்துல நம்மள சந்தோஷமா வாழவே விட மாட்டாங்க, எனவே நம்மளோட வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறது உன்னோட புருஷன், குழந்தை, மாமியார், இவங்க 3 பேரையும் கொன்னாதான் இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்னு நினோ அனுசாந்தி கிட்ட சொல்றாரு. இதே மாதிரி தான் லிஜேஸும் சொல்லியிருப்பாரு. எங்களை விட்டு என்னோட குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு. அப்பெல்லாம் நாடகம் போட்ட அனுசாந்தி இப்ப கள்ளக்காதலனான நினோ சொன்னதும் சரின்னு சொல்லியிருக்கா. இதுக்காக அனுசாந்தி தன்னோட வீட்டின் நிலைய, அதாவது இது முன்வாசலுக்கு வரணும்னா இப்படித்தான் வரணும், பின்வாசல் இந்த பக்கம் இருக்கு, சோ இப்படி போனா யாருக்குமே டவுட் வராது, என்னோட கணவர் இந்த டைம் தான் வருவாரு, இந்த டைம் தான் ஆபீஸுக்கு போவாருன்னு வீட்டோட மொத்த ப்ளூ பிரிண்டையும் அனுசாந்தி நினோ கிட்ட கொடுக்கறா. இந்த பிளான் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடியே அனுசாந்தியும் நினோவும் போட்டிருக்காங்க. இந்த ஒரு டைம்காக ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இது 28வது நாள், இது 27வது நாள்னு. சோசியல் மீடியான்றதால ஒரு சில உணர்ச்சிகளை அடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒரு அம்மா ஸ்தானத்தை இழந்த ஒரு அம்மாவா இருக்க மனுஷ ஜென்மம்னு இருந்தா தான் கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைய கொலை பண்ண நினைக்கிறவங்களை எப்படி மனுஷ ஜென்மம்னு சொல்ல முடியும்? 5 அறிவு இருக்கிற பிராணிக்கு கூட தனக்கு என்ன நடந்தாலும் தன்னோட குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கும். ஒவ்வொரு நாளும் தன்னோட 3 வயசு குழந்தை முகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கூட தோணாதா இப்படிப்பட்ட குழந்தைய இழக்க போறோம்னு நினோ நினைச்ச அந்த ஒரு நாள் வருது. அன்னைக்கு அனுசாந்தி ஆபீஸுக்கு போகும்போது தன்னோட குழந்தைய பாய்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு போறா. 2 பேருமே பிளான் பண்ண மாதிரி அன்னைக்கு மதியம் நினோ ஆபீஸுக்கு ஆஃப் டே லீவ் சொல்லிட்டு காரை போற வழியில பார்க் பண்ணிட்டு பஸ்ல ஏறி அனுசாந்தியோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதும் காலிங் பெல்ல பிரஸ் பண்றாரு. ஓமனமான அனுசாந்தியோட மாமியார் கதவை திறந்ததும்
லிஜேஸ் பேரை சொல்லிட்டு வீட்டுல நுழையிறாரு. கொஞ்ச நேரம் ஓமனா கூட பேசிட்டே இருந்த நினோ எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு ஓமனா கிட்ட சொல்றாரு. ஓமனா தண்ணி கொண்டு வர்ற சில மணி துளியிலேயே 3 வயதான ஸ்வஸ்திகா என்ற சின்ன குழந்தை அலறல் சத்தம் ஓமனாவுக்கு கேட்டுச்சு. கதறிய நிலையில ஓமனா வந்து பார்க்கும்போது கிரிக்கெட் விளையாடுற ஸ்டம்பால சின்ன குழந்தைய தலையில உடல்லன்னு பல இடத்துல தாக்குறாரு. இந்த ஒரு நிலையில ஓமனாவையும் நினோ தாக்குறாரு. உயிர் போகாத பட்சத்துல கத்தி எடுத்து 2 பேரையும் சரமாரியா வெட்டுறாரு நினோ மேத்யூ. இந்த டைம்ல தான் லிஜேஸ் வர்றாரு. நினோ மேத்யூ கிட்ட இருந்து உயிர் தப்பிக்கிறாரு. கொலை செஞ்சவன் நினோ மேத்யூ தான் லிஜேஸ் பார்த்ததும் அக்கம் பக்கம் இருக்கிற ஏரியா மக்கள் எல்லாமே ஒண்ணு கூடுறாங்க. இதுக்கு மேலேயும் இவனை கொல்ல முடியாதுன்னு நினோ மேத்யூ அங்கிருந்து ஓடிடுறாரு. இப்ப கொலை செஞ்சதை பார்த்த ஒரே ஆள் லிஜேஷ். அவனையும் எப்படியாச்சும் இன்னைக்குள்ள கொன்னுறணும்னு நினைச்ச நினோவை அதுக்குள்ள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் கிட்ட லிஜேஸ் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இவரோட பேர் நினோ தன்னோட மனைவி கிட்ட தகாத உறவுல இருந்தாருன்னு. இந்த ஒரு கேஸ்ல போலீஸ் அனுசாந்தியையும் கைது பண்றாங்க. இந்த ஒரு கேஸ் கேரளா கோர்ட்டுக்கும் போகுது. கோர்ட்ல நீதிபதி சொன்ன ஒரே வார்த்தை தாய் என்ற ஒரு புனித சொல்லுக்கு கலங்கப்படுத்தியவள்னு. எனவே அனுசாந்திய ஆயுள் தண்டனையும் நினோ மேத்யூவை தூக்கு தண்டனையும் கேரளா கோர்ட் அறிவிச்சாங்க. மேல்முறையீட்டால இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதும் இதுக்கு முன்னாடி நினோ மேத்யூ மேல எந்த ஒரு கேஸ் இல்லாத காரணத்தால தூக்கு தண்டனையை குறைச்சு 25 வருஷம் விடுதலை இல்லா ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ் பத்தின உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உலகத்துல நடக்கிற அடுத்தடுத்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.